அனைவருக்கும் வணக்கம். பொங்கல் ரிலீஸ் படங்கள் நிகழ்ச்சியின் 27வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில கடந்த 26 பகுதியில பார்த்தீங்கன்னா, 1940ல தொடங்கி 1991 வரைக்கும் பொங்கலுக்கு என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆச்சு, அதில வெற்றி பெற்ற படங்கள் என்ன, ஃபெயிலியர் ஆன படங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இது. 15/1/1992 அன்று ரிலீஸ் ஆன திரைப்படம் அமரன். கார்த்திக், பானுப்பிரியா, ஸ்ரீவித்யா, விஜயகுமார் நடித்த அந்த படத்திற்கு பாடல்கள் வைரமுத்து, இசை ஆதித்யன், கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் கே ராஜேஸ்வர். ஹிந்தி நடிகர் ஷம்மி கபூர் வந்து இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் ஆயிருப்பார், தமிழில் நடிச்சிருப்பார். அதே போல் இந்த படத்துக்கு வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஆதித்யன் சாரோட மியூசிக் தான். ஸ்ரீவித்யா அவர்கள் சொந்த குரலில் பாடின சண்டை பஜாரு மாமா கொஞ்சம் உஷாருங்கிற பாட்டு வந்து பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்பிய பாட்டு. அதே போல் நடிகர் கார்த்திக் சொந்த குரலில் பாடிய முஸ்தஃபா முஸ்தஃபா பாட்டும், வெத்தலை போட்ட ஷோக்கில் நான் கப்புனு குத்தின மூக்கலுங்கிற பாட்டு வந்து செம ஹிட் சாங்ஸ். இதை தவிர பார்த்தீங்கன்னா சந்திரனே சூரியனே நட்சத்திர நாயகரேன்னு ஒரு அருமையான பாட்டு இருக்குது. அதே போல் வசந்தமே அருகில்வான்னு ஒரு பாட்டு. இப்படி ஒவ்வொரு பாட்டும் வந்து பார்த்திங்கன்னா பட்டை கலப்புற பாட்டு. எல்லாமே நல்லா இருக்கும். அதாவது ஒரு படம் வெற்றி பெறறதுக்கு என்னென்ன அம்சங்கள் வேணுமோ எல்லாமே இந்த படத்தில் இருக்குது. இருந்தும் இந்த படம் வந்து சுமாராக ஓடிய ஒரு திரைப்படம் தான். 15/1/92 அன்று ரிலீஸ் ஆன திரைப்படம் அவள் ஒரு வசந்தம். பிரபுராஜ், ஸ்ரீ ஜெயந்தி நடித்த இந்த படத்திற்கு இசை நவாஸ், டைரக்ஷன் ஜெயதேவன். எவ்வளோ யோசிச்சு பார்த்தாலும் இப்படி ஒரு படம் இந்த மாதிரி நினைவுக்கே இல்லை. உங்கள் யாருக்காவது நினைவு இருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். 1992 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் இளவரசன். சரத்குமார், சோனியா, கவுண்டமணி நடித்த இந்த படத்திற்கு இசை தேவா, தயாரிப்பு சத்யா மூவிஸ், கதை வசனம் டைரக்ஷன் செந்தில்நாதன். யாரோ நீ யாரோன்ட்டு ஜெயஸ்தாஸ் பாடிய ஒரு பாடல் வந்து இந்த படம் வந்த டைமில் ரொம்ப ஒரு ஹிட்டான ஒரு பாடல். படம் ஆவரேஜாக ஓடிய ஒரு திரைப்படம் தான். 1992 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் சின்ன கவுண்டர். கேப்டன் விஜயகாந்த், சுகன்யா, கவுண்டமணி, செந்தில் நடித்த இந்த படத்திற்கு இசை இளையராஜா, கதை வசனம் டைரக்ஷன் பாடல்கள் ஆர்வி உதயகுமார். ஃபஸ்ட்டு வந்து ஸ்ரீதேவி கிட்ட வந்து டேட்ஸ் கேட்குறாங்க. ஸ்ரீதேவியோட டேட்ஸ் கிடைக்காதனால ஸ்ரீதேவிக்கு பதிலாக நடித்தது தான் நடிகை சோனியா. அதே போல் இந்த சின்ன கவுண்டர் அப்படிங்கிற அந்த கேரக்டர் வந்து உருவாகிறதுக்கு வந்து ஆர்வி உதயகுமாருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது அவருடைய தாய் மாமா தான். அவர் பேர் அதியன். அவர் வந்து தூக்கநாயக்கம்பாளையத்தில் வந்து முனிசிபல் சேர்மனாக இருந்தார். அவரோட ஒரு இன்ஸ்பிரேஷனில் தான் இந்த சின்ன கவுண்டர் அப்படிங்கிற கேரக்டரையே வந்து ஆர்வி உதயகுமார் ரெடி பண்ணுறாரு. இளையராஜா இசையில் பாடல்கள் எல்லாமே சூப்பர் ஹிட் பாடல். முத்துமணி மாலை, கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டரு, இப்படி எல்லா பாட்டையுமே சொல்லிட்டு போகலாம். சின்ன கிளி வண்ணக்கிளி எல்லா பாட்டுமே அருமையான பாட்டு. படம் வந்து விஜயகாந்துக்கு ஒரு பெரிய திருப்புமுனை ஏற்படுத்திய திரைப்படம். தமிழக அரசோட சிறந்த படத்துக்கான 3வது பரிசை பெற்ற படம். அதே போல் சிறந்த நடிகைக்கான விருது வந்து சுகன்யா அவர்களுக்கு கிடைத்தது. படம் 100 நாட்கள் ஓடிய ஒரு வெற்றி திரைப்படம். 15/1/92 அன்று ரிலீஸ் ஆன திரைப்படம் சுந்தரகாண்டம். பாக்யராஜ், பானுப்பிரியா, சிந்துஜா நடித்த இந்த படத்திற்கு இசை தீபக், கதை வசனம் டைரக்ஷன் கே பாக்யராஜ், தயாரிப்பு பூர்ணிமா பாக்யராஜ். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சார் ஐ லவ் யூ அப்படிங்கிற பேரில் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க. பாக்யராஜும் ரூபினியும் நடித்தாங்க. பட் அந்த படம் வந்து பாதிலேயே வந்து ட்ராப் ஆகிடுச்சு. அதற்கு பிறகு வந்து ரூபினிக்கு பதிலாக பானுப்பிரியா வச்சு இந்த படத்தை எடுத்தாங்க. இந்த படத்துக்கு வந்து நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் கிடைச்சது. அதே போல் பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் அப்படின்ட்டு அவார்டு வந்து பாக்யராஜ் கிடைச்சது. கமர்ஷியலாக சக்ஸஸான ஒரு திரைப்படம். 1992 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் மன்னன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஜயசாந்தி, குஷ்பு, விசு நடித்த இந்த படத்திற்கு இசை இளையராஜா, கதை வசனம் டைரக்ஷன் பி வாசு. இது வந்து ஒரு கன்னட படத்தோட ரீமேக்னு சொன்னாலும் 1976 வந்து ஜெயலலிதா முத்துராமன் நடித்து கணவன் மனைவின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு பீம் சிங் டைரக்ஷனில். ஏறக்குறைய இந்த கதை பார்த்திங்கன்னா அப்படியே அந்த கணவன் மனைவி படத்தோட கதை மாதிரியே தான் இருக்கும். இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு வந்து விஜயசாந்தியோட சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 10 லட்சம் ரூபாய். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு 8 லட்சம் ரூபாய். அவங்க வந்து தெலுங்கில் வந்து நம்பர் 1 இருந்ததுனால அவங்க தமிழில் நடிக்க வரும்போது ரஜினிகாந்தோட அதிகமான சம்பளம் வாங்கினாங்க. அதே போல் இந்த படத்தில் வந்து கடைசியில் வந்து ஒரு உண்ணாவிரத காட்சி வரும். அந்த காட்சியில் வந்து கவுண்டமணி என்ன சொல்லுவார், நான் இங்கே உட்காந்தது தப்புப்பா அப்படிம்பாரு. அந்த சீன் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கவுண்டமணி அப்படி சொல்லி முடித்தோடனே சூப்பர் ஸ்டார் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாராம். 21 டேக் எடுத்தாராம்.
21 டேக்லையுமே கவுண்டமணி அந்த டைலாக் சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் சிரிச்சிட்டாராம். 22வது டேக்கில் தான் அந்த சீன் வந்து ஓகே ஆயிருக்கு. அப்போ கூட நீங்கள் இப்போ படத்தில் பார்த்தீங்கன்னா கவுண்டமணி அப்படி சொல்லும்போது ஒரு கையால் வாயை பற்றிட்டு இப்படி சைடில் திரும்பிப்பார், கண்ட்ரோல் பண்ணிப்பார், சிரிப்பார். இளையராஜாவோட இசையில் எல்லா பாடல்களுமே சூப்பர் ஹிட். அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே, ராஜாதி ராஜா, அதே போல் சண்டி ராணியே எனக்கு கப்பங்கட்டினி, அப்புறம் சூப்பர் ஸ்டாரே சொந்த குரலில் பண்ண அடிக்குது குளிர், இப்படி எல்லா பாடல்களுமே சூப்பர் ஹிட் பாடல்கள். சூப்பர் ஸ்டாரும் விஜயசாந்தியும் மோதும் காட்சிகள்லாம் வந்து அவருடைய ரசிகர்களுக்கு வந்து பெரிய ஒரு பொங்கல் ட்ரீட் அமைஞ்சது. சூப்பர் ஸ்டாரோட ஸ்டைல் நடிப்பு, பாடல் அப்படின்ட்டு எல்லா அம்சங்கள்லையுமே ரசிகர்களை கவர்ந்த இந்த படம் 100 நாட்கள் ஓடியது. 1992 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் பாண்டித்துரை. பிரபு, குஷ்பு, கவுண்டமணி, செந்தில் நடித்த இந்த படத்திற்கு வசனம் சண்முக பிரியன், காமெடி காட்சிகளுக்கான வசனத்தை எழுதியது வந்து ஏ வீரப்பன், இசை இளையராஜா, டைரக்ஷன் மனோஜ்குமார். சின்னத்தம்பி படம் வெற்றி அடைஞ்ச உடனே பிரபு குஷ்பு அந்த பேருக்கு வந்து ஒரு நல்ல மார்க்கெட் இருந்தது. அதை யூஸ் பண்ணிட்டு எடுக்கப்பட்ட படம் இது. இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கவுண்டமணி செந்தில் காமெடி தான். கவுண்டமணி செந்தில் காமெடி தான் இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இந்த படத்துக்கு வந்து ரொம்ப கலவையான விமர்சனங்கள் தான் வந்தது. இருந்தாலும் பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து ஆவரேஜாக ஓடிய ஒரு திரைப்படம் இது. 15/1/92 அன்று ரிலீஸ் ஆன திரைப்படம் பிரம்மச்சாரி. நிழல்கள் ரவி, கௌதமி, வெண்ணிராடைமூர்த்தி நடித்த இந்த படத்திற்கு இசை தேவா, வசனம் கோபு பாபு, டைரக்ஷன் முக்தா வி ஸ்ரீனிவாசன். வழக்கமான கதை தான். ஒரு ஏழை ஹீரோ, பணக்கார ஹீரோயின், இவங்களுக்குள்ள லவ். உடனே அந்த பணக்கார ஹீரோயினோட அப்பா வந்து இந்த காதலை தடுத்து நிறுத்தணும், ஏன்னா ஹீரோ ஏழைங்கிறதுனால தடுத்தணும். இதே சப்ஜெக்டை வந்து கொஞ்சம் காமெடியாக சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் ரொம்ப ஆவரேஜாக ஓடிய ஒரு திரைப்படம். 1992 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் ரிக்ஷா மாமா. சத்யராஜ், குஷ்பு, கௌதமி நடித்த இந்த படத்திற்கு இசை இளையராஜா, கதை வசனம் டைரக்ஷன் பி வாசு. நடிகர் விஜயகுமாரோட மகள் ஸ்ரீதேவி அவங்க நடித்த முதல் படம் இது. இளையராஜா இசையில் வந்து ஒத்திப்போ ஒத்திப்போ, கொஞ்சம் ஓரமாக ஒத்திப்போ, வைகை நதி ஓரம், பொன்மாலை நேரம்னு எல்லா பாடல்களுமே சூப்பராக இருக்கும். படத்தை வந்து காமெடியோட கலகலப்பாக கடைசி வரைக்கும் ரொம்ப நல்லா பி வாசு கொண்டு போயிருப்பார். பாக்ஸ் ஆஃபீஸில் 100 days ஓடிய திரைப்படம் ரிக்ஷா மாமா. இந்த எபிசோடில் 1992 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படங்களை பற்றி பார்த்தோம். இதனுடைய தொடர்ச்சி நாளைய பதிவில். நன்றி, வணக்கம்.